சேலரி இன்க்ரீஸ் பண்ணா அப்ஸ்கில் பண்ணனும்னா அப்ஸ்கில் எங்க போய் பண்ணுவோம் நாங்க? இப்பதான் நான் நுழைஞ்சிருக்கேன். ஓகே. அந்த இடத்துக்கு போகணும். நான் என்ன பண்ணணும்? நான் படிச்சேனா படிக்கல. ஸ்கில்ஸ். யுவர் சர்டிஃபிகேஷன் கிவ் அவேர்னஸ். யுவர் ஸ்கில்ஸ் வில் கிவ் சக்ஸஸ். லிங்க்டின்ல போயிட்டு அவங்க என்னென்னலாம் கோர்ஸ் பண்ணாங்கன்னு பார்ப்பேன். என்ன பண்ணுவேன்னா அந்த கோர்ஸ் பண்ண அந்த வெப்சைட்டுக்கு நான் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பயோடேட்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 1990ல் 2000ல் ரெசியூம்னாங்க. இப்போ ஏதோ கரிக்குலம் விட்டு அப்படிங்கிறாங்க. கோர்ஸ் பண்ண அடுத்த நாள் எங்கெங்கெல்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் எல்லாத்துலேயும் அப்டேட் மை சிவிஸ். ஹெச்ஆர் போஸ்ட் போட்ட அடுத்த செகண்ட் நம்மளோட ஃபீல்டில் வந்துடும். ஓகே. அவங்கள்ட்ட ஜஸ்ட் ஒரு சென்ட் மெசேஜில் போய்ட்டு வேக்கன்ட் இருக்கா என்னங்கிறத கேட்டுருவேன். ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்ல, ஒரு ஜாப் அப்ளை பண்ணுவேன், பாத்ரூமில் உட்காந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு ரெக்ரெட் இமெயில் ஒன்று வரும். 2010ல் நான் பண்ணதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனால் சொல்கிறேன் பண்ணுறதான் பண்ணிக்கிட்டோம். ஏடிஎஸ். ஓ ஏடிஎஸ்னு ஒன்று இருக்குது. ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசுகிறேன். ஏடிஎஸ் வாயில் வருது, அதனால் பேச முடியும். அதை முடிக்கணும்டா. என்னடா ஏடிஎஸ் மச்சா சோழியை முடிக்கணும். என்னடா அந்த இன்டர்வியூ 1 hour இருக்குல்ல, நீ என்ன பேசுகிறங்கிறத நீ மேட்ரு. அரபிக்காரனுக்கு ஐஐடி 3 எழுத்து, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் பெரிய எழுத்துக்காக வளர்த்துருவான். இப்போ நீ ஐடியில் துறையில் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். நீ வந்து கேரியர் டெவலப்மெண்ட்டில் வந்து சீக்ரெட் 2-3 சீக்ரெட்ஸ் இருக்கு. உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டி சொல்லிடுறேன். நீங்கள் வந்து 30 ரூபாயில் ஆரம்பிச்சிங்க. ஆமாம். 300, 900, ஆமாம், 9000, ஆமாம், 60, ஆமாம், லேக்ஸ் இப்படி போனீங்க. ஆமாம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ எல்லாருமே வீடியோவில் சொல்கிற விஷயம் அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள். ஆமாம். நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணீங்கன்றது. ஸோ ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்ஸ்கில் நாங்கள் எப்படி பண்ணிக்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் கூட நிற்கிறாங்க. ஓகே. நான் எப்படி பண்ணுவோம், எங்களுக்கு புரியல. சேலரி இன்க்ரீஸ் பண்ணால் அப்ஸ்கில் பண்ணணும்னா அப்ஸ்கில் எங்கே போய் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படி தான் வந்திருக்கீங்க, வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணா. அதாவது நீ எந்த துறையில் இருக்கிறியோ, நான் என்ன பண்ணுவேன்னா அந்த துறையில் ஆளுமையான இருக்கிற ஒரு 10 பேர்த்த நீ சூஸ் பண்ணிக்க. இப்போ நீ சினிமான்னு எடுத்துக்க, ஆளுமையான 10 பேர் எடுத்துக்க. ஓகே. ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த ஃபார்மாட்டிக்கலில் யார் 10 பேர் எடுத்துக்க. ஓகே. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஏஐயில் ஒர்க் பண்ணுற அந்த 10 ஆளுமைகள் எடுத்துக்கிறேன். இவங்கெல்லாம் எப்படி அங்கே போனாங்க? இந்த ஆளுமைகள் இவ்வளோ பெரிய ஆளுமையாக ஆயிருக்கான். அவனோட துறை தான் நானும். இவன் இப்படி போயிட்டான். இப்போ நான் ஆயில் அண்ட் கேஸில் நான் வரும்போது நான் 5 பேர்த்த சூஸ் பண்ணேன். என்னோட இதில் லிங்க்டின் ப்ரொஃபைல் போனேன். இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. இப்போ நான் தான் என்ட்ரி ஆயிருக்கேன். இப்போ தான் நான் நுழைஞ்சிருக்கேன். ஓகே. அந்த இடத்துக்கு போகணும். நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அவங்களோட கோர்ஸ் எல்லாத்தையும் படித்தேன். அவங்க என்னென்னலாம் படித்தாங்கன்னு பார்த்தேன். ஓகே. லிங்க்டின்ல போயிட்டு அவங்க என்னென்னலாம் கோர்ஸ் பண்ணாங்கன்னு பார்ப்பேன். என்ன பண்ணுவேன்னா அந்த கோர்ஸ் பண்ண அந்த வெப்சைட்டுக்கு நான் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது இந்த கோர்ஸ் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அடுத்து அங்கேருந்து கால் வரும், இது இவ்வளோ டாலர்ஸ் இவ்வளோலாம் வரும். ஓகே. அப்போ நான் யோசிப்பேன், இவர் இதை பண்ணியிருக்கிறாரு, எதனால் பண்ணும்? இவர் கோச்சின்னு இது சொல்கிறாரு, பர்சனல் கோச்சுங்கிறாரு, இந்த வெப்சைட்டில் போய் பண்ணியிருக்கேங்கிறாரு. அந்த பர்சனல் கோச்சிங் நானும் போவேன். ஓகே. ஏன்னா ஆளுமை என்ன பண்ணியிருக்கேன் அதை தானே பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய துறைக்கு ஏற்ற 10 ஆளுமைகள் எங்கே இருக்கிறாங்களோ, 10 ஆளுமைன்னா அதுக்குன்னு மஞ்சள் இதை போட்டுக்கிட்டு கையில் வந்து மஞ்சள் பையை வச்சுக்கிட்டு போகிற ஆளுமைகள் நான் சொல்ல வரல. சம்பாரித்து பெரிய ஆளாகி எடுத்துக்காட்டாக இருக்கிற ஆளுமைகள் இருக்கிறாங்க. ஓகே. அந்த ஆளுமைகளை 10 பேர்த்த எடுக்கிறேன். 10 பேர்த்த எடுத்து இவங்க எங்கெங்கெல்லாம் கோர்ஸ் பண்ணாங்க அந்த கோர்ஸை நான் படிக்கிறேன். இன்னொன்று, கோர்ஸ் பண்ண அடுத்த நாள் எங்கெங்கெல்லாம் என்னோட வெப்சைட்ஸு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் எல்லாத்துலேயும் அப்டேட் மை சிவிஸ். என் நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு பயோடேட்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே. 1990ல் 2000ல் ரெசியூம்னாங்க. இப்போ ஏதோ கரிக்குலம் விட்டு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மாறுது. அப்போ நாங்கள் வந்து பயோடேட்டா அடித்த காலத்துலேருந்து, ரெசியூம் அடித்த காலத்துலேருந்து, சிவி அடித்த காலத்தில் வரையும் அந்த பண்ண கோர்ஸை முடித்த உடனே அப்டேட் பண்ணி சிவி அப்டேட் பண்ணி. எப்படின்னா நீ வந்து கேரியர் டெவலப்மெண்ட்டில் வந்து சீக்ரெட்டுன்னு நீ பார்த்தீங்கன்னா 2-3 சீக்ரெட்ஸ் இருக்குது. லிங்க்டின் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அது எப்படின்னா இப்போ நீ வந்து ஐடின்னு இருக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகே. இப்போ நீ ஐடியில் துறையில் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஐடி இன்ஜினியர், ஹெச்ஆர், டேலண்ட் அப்படின்னு ஸ்பேஸ் போட்டு சர்ச் பண்ணினா பீப்புளெலாம் வருவாங்க. ஓகே. அந்த ஹெச்ஆருக்கு எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்ருப்பேன் நான். அது மாதிரி நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன். பாத்ரூமில் உட்காந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துட்ருப்பேன். அன்றைக்கி வந்து ரிக்வெஸ்ட்லாம் எப்படின்னா ஒரு நாளைக்கு நீ 1000 கொடுக்கலாம், கண்ட்ரோலே கிடையாது. இன்றைக்கி தான் 50 தான் ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. ஓகே. ஆனால் நான் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணேன்,
2010 நான் பண்ணதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா சொல்றேன், பண்றதா பண்ணிக்கட்டும். ஓகே. 2010 என்னோட Facebook'க அப்படி இந்த பட்டனை டெலீட் பண்ணிட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணேன். அந்த ப்ளூவை டெலீட் பண்ணிட்டு இந்த இந்த ப்ளூ ப்ளூ வந்தேன். இன்ஸ்டால் பண்ணி. என் வாழ்க்கையில முதல் நான் செஞ்ச உண்மையாவே நல்ல காரியம் அதுதான். என் Okay. ஃப்ரெண்டுகள்லாம் என்ன கேட்டாங்க, டேய் என்னடா ஃபேஸ்புக்கை போய் டெலீட் பண்ணுறோம், உன் நண்பர்கள்லாம் போயிடுவாங்க. நான் சொன்னேன், என் ஆளுமே அங்கே இருக்கான், நான் பார்த்த ஆளுமே அங்கே இருக்கான், அவன் ஃபேஸ்புக்லேயே கிடையாது. அவன் எப்படி அங்கே போனான்? ஓகே. அவன் வேற எதுவும் ஃபாலோ பண்ணுறான், எனக்கு ஃபேஸ்புக் வேண்டாம், நான் அவனை போகிறேன், நான் போகிறேன், டெலீட்ரா, ஓடுறா, வாடா. அவன் லிங்க்டின்ல ஆனா இருக்கான். ஓகே. அவன் லிங்க்டின்ல இருக்கான், நானும் அங்கேயே போறேன். நானும் அங்கேயே போயிடுறேன். போயிட்டேன்னா அவன் என்னென்னலாம் போஸ்ட் போடுறான், படுறா படுறா, கேரியர் வரும் கமெண்ட்ல அவன் என்னென்னலாம் போடுறான், படுறா. ஓகே. 2010 தம்பி நான் சொல்றது 2010. ஓகே. இன்னைக்கு நான் 2010 நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 12,000 பேர் நான் வந்து வச்சிருக்கேன்னா, 12,000 பேர் என்னோட ஃபாலோவர்ஸு, கனெக்ஷன்ஸு. அந்த 12,000 பேர்த்தில் 11,000 பேர் ஹெச்ஆர். என்னன்னா ஹெச்ஆர் போஸ்ட் போட்ட அடுத்த செகண்ட் நம்மளோட ஃபீல்டில் வந்துடும். ஓகே. அடுத்து அவங்கள்ட்ட ஜஸ்ட் ஒரு சென்ட் மெசேஜில் போய்ட்டு வேக்கன்ட் இருக்கா என்னங்கிறத கேட்டுருவேன். ஸோ Okay. கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். ரெகுலராக நான் கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னோட ஆளுமைகள்லாம் என்னென்னலாம் கோர்ஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது அப்படியே டிட்டோ செராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மறைமுகமாக ஓகே. நான் பண்ணேன். இது எப்படி சொல்கிறதுனா, இப்போது இன்னைக்கு யூடியூப்பில் பல ஆளுமைகள் இருக்காங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், தொடங்குறேன்ல, புரியுது. தொடங்குறேன்ல, அப்படிதான். அப்போ ஸ்கில்ஸு இப்போ உண்மை ஓப்பனாக சொல்லட்டுமா, நான் முதல்ல நான் வந்து 10 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறேன். நான் வந்து மெக்கானிக் ஷெட்டில் போகிறேன். முதல்ல அன்றைக்கி தான் சொல்கிறேன், 10 பேர் 1 ஸ்பேனர் எடுங்கிறாங்க, எனக்கு எடுக்க தரல. அப்படியே ஃபோன் முறைச்சிக்கிட்டே இருந்தார். ஓகே. என்னடா தம்பி அப்படின்னாரு. ஏன்னா 10 பேர் 1 ஸ்பேனர் எடு, அதில் இருக்கு பாரு அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். ரைட். 3 மாதத்தில் அவர் என்னைய சொல்லிட்டாரு, இந்த லாரி வருது, ஆயில் கீழெலாம் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிடு. 3 மாதம். ஓகே. கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சா. அடுத்து வந்து அங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூரில் வந்து இந்த பஞ்சு மில்லாம் இருக்குல்ல, பஞ்சு மில்லில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம். நான் பஞ்சு மில்லில் வேலை பார்த்துருக்கேன். நான் பீலமேடு, ஒண்டிப்புதூர் அதெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். அங்கே போகிறேன். நாள் எனக்கு தெரில, இந்த நூல் வேவிங்க அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் சம்பளம் வந்து திருச்சியில் 10 ரூபா, இங்கே 50 ரூபா. அதனால் 50 ரூபாய்க்கு வந்துட்டேன். ஓகே. அங்கே போய் எனக்கு தெரில. 3ஆம் மாதத்தில் அந்த பிளான்ட் மேனேஜர் சொல்கிறாரு, தம்பி இதெல்லாம் நீ பார்த்துக்கப்பாங்கிறாரு. நல்லா கேட்கணும், நான் படித்தேன்னா படிக்கலை. ஸ்கில்ஸ், யுவர் சர்டிஃபிகேஷன் கிவ் அவேர்னஸ், யுவர் ஸ்கில்ஸ் வில் கிவ் சக்ஸஸ். யூடியூப் நான் பண்ணியிருக்கேன், படித்து பண்ணேன்னா ஸ்கில்ஸ். அப்போது எனக்கு ஒரு லாரியை தைரியமாக கொடுத்தாங்க, அடுத்து ஒரு மிஷினை தைரியமாக கொடுத்தாங்க. அடுத்து ரானே பிரேக்ஸ் போகிறேன். ரானே பிரேக்ஸில் ஹைட்ராலிக்ஸு அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும், 300 பார் ப்ரெஷரில் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது, பார்த்து இவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது, அடிச்சிச்சுன்னா ஆயில் கீழெலாம் மேலே அடிச்சிச்சுன்னா இது எப்படின்னு. 3ஆம் மாதத்தில் அவர் சொல்கிறாரு, தம்பி எல்லா மிஷினும் இது நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துக்க. இதெல்லாம் நான் அப்படியே படிப்படியாக பார்த்துக்கிட்டே வரேன். அடுத்து ஆயில் அண்ட் கேஸில் போகிறேன், அங்கேயும் அதே நடக்குது. இல்லைன்னு நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், என்னென்னா உன் கல்வியை விட கற்றுக்கணுங்கிற ஆர்வம், அந்த துறையில் நீ அடுத்த லெவலுக்கு முன்னேறினா ஸ்கில்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து பாரு, அது பாரு, அதை முடிச்சேன்னா அதை முடிச்சுட்டு இப்போ யூடியூப் நான் இப்போ ஆரம்பித்து என்னாச்சு, 20 வீடியோ தான் போட்டிருக்கேன். கரெக்ட். 70,000 சப்ஸ்கிரிப்ஷன். நான் ஆரம்பிக்கும் போது ஒரு டவுட் இருந்தது, என்ன இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு. ஆனால் என் மனசுக்குள்ள இந்த மக்களுக்கு எப்படியாவது சொல்லிடணும், ஏதாவது புரிய வச்சுன்னு. ஆனால் 70,000 வந்துட்டாங்க. இப்போ பாரு, என் ஸ்கில்ஸை வச்சு நான் க்ரோ பண்ணிட்டேன். கரெக்ட். என்னோட தெரியாத இடம் யூடியூப், எனக்கு தெரியாத இடம், நான் ஸ்கில்ஸ் வச்சு வந்தேனா இல்லையா. படிச்சுட்டு விஸ்காம் படிச்சுட்டு எத்தனை பசங்க இருக்கான், எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. அப்போ நீ என்ன பண்ணும், ஸ்கில்ஸ் தான் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டை தவிர நீ எஜுகேஷன் என்ன வேணால் வச்சுக்கோ. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் ஜாப் இந்த எடுத்துக்கிட்ட மட்டும் உனக்கு சொல்லிடுறேன், உனக்கு புரிஞ்சிடும். லாஸ்ட் ஜாப் நான் ஃப்ரீலான்சருக்கு துபாய்க்கு என்னை கூப்பிட்றாங்க இன்டர்வியூக்கு. நல்லா கேட்கணும், துபாய்க்கு போகிறேன். ஓகே. ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு இன்டர்வியூ அங்கே. ஓகே. துபாய்க்கு போகிறேன். 5 மாதம் தான் வேலை. ஏன்னா என் பொண்ணு மியூச்சுவல் ஃபண்ட் 50 லட்சம் கிடைச்சு, அதனால அது கூட சொல்லிட்டேன். நான் அதை பற்றி கேட்குறேன். வரல. நான் போயிட்டேன். நான் உள்ளே போய் நான் இப்படி உட்காந்துருக்கேன், கோட்டு போடாமல் நான் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கேன். வந்திருந்தது 7 பேர். என் பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்கான். கேட்குறான், என்னை கேட்டான், ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா சொன்னேன். அவன் நார்த் இந்தியன். அவன் கேட்டது என்ன, ஆர் யூ ஸ்டடிட் இன் ஐஐடி அப்படின்னா. நோ ஐம் நாட் ஐஐடி. ஸோ விச் காலேஜ் அப்படின்னா. நோ ஐம் ஜஸ்ட் ஸ்டடிட் இன் வெரி நார்மல் டிப்ளமோ. உடனே அவன் ஓகே சொல்லுவோம், ஓகே குட் ப்ரோ சொல்லிட்டான். இன்டர்வியூ முடிச்சுட்டு வரும்போது என் கையில் ஆஃபர். ஓகே. அவன் என்னை பார்த்தது எப்படி நான் பார்த்தான், இப்படி பார்த்தான், யாரா நீ, ஐஐடி மும்பை, அந்த ஃப்ரீலான்சர் ஜாபு 10.5 லட்ச ரூபா சம்பளம். இப்போ நீ சொல்லு, நான் டிப்ளமோ முடிச்சுட்டு அங்கே போய் எப்படி சாதிச்சேன். ஸ்கில் தம்பி, அந்த இன்டர்வியூ 1 ஹவர் இருக்குல்ல, நீ என்ன பேசுகிறங்கிறத நீ மேட்ரு. அந்த 1 ஹவரில் நீ
உன் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறவனை நீ சமாளிச்சுட்டு நீ தான் அவனர். கரெக்டா இல்லையா? கரெக்ட். தம்பி நான் ஐஐடி படிக்கல தம்பி, நான் எதுவும் பண்ணல தம்பி, ஆனா எனக்கு பேச்சு திறமை இருக்கு, நான் சமாளிக்கணும் திறமை, உனக்கு வேலை கிடைக்குமா இல்லையா? கரெக்ட். சரி தம்பி எனக்கு ஐஐடி இருக்கு எல்லாம் இருக்கு தம்பி, ஆனா என்னால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல தம்பி, வேலை கிடைக்குமா? கிடைக்கும். அவன் என்னை பார்த்து சொன்னது தெரியுமா? ஐ ஆம் ஃப்ரம் ஐஐடி மும்பை. ஹாய் ப்ரோ விச் ஸ்டாண்ட் சொல்லட்டுமா? அரபிக்காரனுக்கு ஐஐடி 3 எழுத்து, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் பெரிய எழுத்து, பெரிய எழுத்துக்காக கலந்துருவான். உண்மையா சொல்றேன், அரபிக்காரன் சல்யூட் பண்றேன். அரபிக்காரன் உன்னோட ஸ்கில்ல தான் பார்ப்பானே தவிர உன் கிராமர் இங்கிலீஷை பார்க்கவே மாட்டான். ஓகே. கிராமர் இங்கிலீஷை பார்க்கவே மாட்டான். நீ அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்றியா, ஹம்பிளா இருக்கியா, அந்த சப்ஜெக்டை பேசுறியா? ஓகே. உன் சர்டிஃபிகேட் என்ன, நீ எந்த காலேஜில் படிச்ச, கள்ளி வள்ளி அப்படிமா. அவன் லாங்குவேஜ்ல கள்ளி வள்ளி ஒன்றுத்துக்கு இல்லை, ஓடிப்போ. கள்ளி வள்ளி அப்படிமா, எல்லாரும் அப்படிமா, ஓடி போயிடுமா. ஒன்றும் இல்லை, நான் இங்கிலீஷில் அவன்கிட்ட கால் மேலே கால் போட்டு பேசணும், முடிஞ்சிச்சு. கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், கோ 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 கோ, முடிச்சிடுவோம். ஆனால் இங்கே நம்ம ஊரில் வேலைக்கு போகும்போது விச் காலேஜ் யூ ஸ்டடி, அங்கே 0 டேக்ஸு, ரோடு அவ்வளோ பெரிய ரோடு, அவ்வளோ பெரிய பில்டிங்கு, 11 மணிக்கு பெண்கள் ரோட்டில் போய் நடந்துட்டு வரலாம், அவ்வளோ சேஃப்டி. நோ ராபரி இன் மை லைஃப் ஐ சீன் இன் த மிடில் ஈஸ்ட். அமெரிக்காவில் ராபரி இருக்கா இல்லையா? இருக்கு. காரை வழிமறிச்சு கொள்ளையடிப்பான் தெரியுமா? துபாயில் கொள்ளை அடித்தான் செத்தான், அதோட அன்னையோட. சவுதியில் கொள்ளை அடித்தான் செத்தான் அவனுங்க. ஆனால் நீ அமெரிக்கா போ, லண்டன் போ, எங்கே வேணா போ, ராபரி இருக்கு. கரெக்ட். அந்த ஊரில் ராபரியே கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா உன் ஸ்கில்ஸை தான் பார்ப்பானே தவிர உன் சர்டிஃபிகேட் ஒரு காசு கூட பார்க்க மாட்டான். இப்போ நீ புரிஞ்சுக்க, நான் எந்த இடத்துல போய் வித்தையை காமிச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்க. காட்ட வேண்டிய இடத்துல தான் நம்ம வித்தையை காட்டணும். ஓகேவா? அதனால ஸ்கில்ஸ் படிக்கிறோம், அப்டேட் பண்றோம், ஆளுமையை சூஸ் பண்றோம், அந்த ஆளுமை சூஸ் எங்கெங்கெல்லாம் படிச்சாங்களோ அதை போய் பண்றோம், அவங்க என்னென்ன போஸ்ட் போடுறாங்களோ அதெல்லாம் பண்றோம், கனெக்ஷனை இன்க்ரீஸ் பண்றோம், ஜாப் அப்ளை பண்றோம், நோக்கரியில் அப்ளை பண்றோம், ப்ரொஃபைல் 100% வச்சுக்கிட்டு இருக்கோம், சிவி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தம்பி இன்னொரு வித்தையும் சொல்லிடுறேன். ஓகே. இந்த வித்தை ஜுகாடுன்னு சொல்லுவானுங்க. ஓகே. ஜுகாடுனா ஹிந்தியில என்ன சொல்றதுன்னா, ஜுகாடுனா சமாளிக்கிறது. சமாளிக்கிறது. ஜுகாடுனா தில்லு முள்ளுன்னு வச்சுக்க. தில்லு முள்ளுன்னு சொல்ல முடியாது, தில்லு முள்ளுன்னு சொல்ல முடியாதுடா, திட்டுத்தனம்லாம் சொல்ல முடியாது. தில்லு முள்ளு இல்லை, ஐ டோன்ட் நோ வேர்டு, ஜுகாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. வந்தா ஜுகாடு கர்றா அப்படிமா. ஜுகாடுனா சமாளிச்சு ஓட்டுறான் அப்படிமா. நான் என்ன சமாளிச்சு ஓட்டுறேன்னா, நான் ஒரு இப்போ நீ ஸ்கில்ல கேட்டனால தான் இவ்வளோ பற்றி நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு எல்லாமே கோச்சுக்காத. நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்ல, ஒரு ஜாப் அப்ளை பண்ணுவேன், ஒரு ரெக்ரெட் இமெயில் ஒன்று வரும், பார்த்துருக்கீங்க? ஒரு ரெக்ரெட் இமெயில் வரும். டியர் மிஸ்டர் மதுரை, வி சாரி டு சே தட் யுவர் அப்ளிகேஷன் வாஸ் நாட் ப்ராசஸ்ட், வி சூஸ் another one candidate, சாரி ஃபார் திஸ் டைம் அப்படின்னு ஒரு இமெயில் வரும். நான் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. 90% அப்படி தான் ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். எப்போ நான் சொல்கிறது 2010-11. ஓகே. நான் 2010-11 அப்படி வரும்போது நான் பார்ப்பேன், கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரோட பேர் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்போ நான் நினைப்பேன், இது மனுஷ அனுப்பலை. ஓகே. இது மனுஷ அனுப்பலை, ஏதோ அனுப்புது. இது என்ன, இது ஏதோ எப்படி இந்த இமெயில் வந்துச்சு? நான் அப்ளை பண்ணேன், அப்ளை பண்ணி கரெக்டாக 3 நாளில் வந்துருச்சு. ஆனால் அனுப்புனதை பார்த்தா ஒரு ஹியூமன் மாதிரி தெரில. நான் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். ஓகே. இது ஒரு 3 மாதம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. 2011, 2012, 2012 ஐ ஐடென்டிஃபைட். என்ன ஐடென்டிஃபை பண்ணேன்னா, there is called ATS. ஓகே. அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஏடிஎஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஓகே. உலகத்தில் இருக்க ஹெச்ஆர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரை அவங்களோட சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. 1000 CV வருதுன்னா 1000 CV அந்த ஏடிஎஸ்குள்ளே அனுப்பி அவங்களுக்கு விருப்பமான வேர்டெல்லாம் போட்டு கேட்பாங்க. அதில் எது மேட்ச் ஆகுது அதை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு மித்தது எல்லாத்துக்கும் ஆட்டோ ரிப்ளை பண்ணிடும். ஓகே. பயங்கரமாக இருக்கா ஏடிஎஸ்? இதை நான் புரிஞ்சுறேன், 2012 புரியுறேன். ஓ, ஏடிஎஸ்னு ஒன்று இருக்குது. தம்பி இவ்வளோ நேரம் பேச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2012 சொல்கிறேன். ஓகே. ரோபாட் இல்லை, அதான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசுகிறேன், ஏடிஎஸ் வாயில் வருது, அதனால் பேச முடியும், அதை முடிக்கணும்டா. ஓகே. என்னடா ஏடிஎஸ் மச்சா, சோழியை முடிக்கணும், என்னடா அது? என் ஃப்ரெண்டு நானும் உட்காந்து பேசுகிறோம், மும்பை என் ஃப்ரெண்டு. இப்போ 2 பேர் பேசுகிறோம், அவனுக்கு இன்னும் புரியல இது என்ன, எல்லாம் மச்சான் இது அவங்க அப்படி பண்ணுறாங்க, அது கூட நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டான். நான் என்ன பண்ணேன்னா, ஜுகாடு இங்கே தான் என்னோட ஜுகாடு. நான் என்ன பண்ணேன்னா, அப்போது நீ சூஸ் பண்ணுற வேர்டு என்னோட சிவியில் இருக்கணும், அதானே? அப்போ ஏடிஎஸ்ல என்னென்னா, வெர்டிக்கல் கோடு இருந்தால் அந்த ஏடிஎஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாது. ஓகே. சிவியோட ரீநேம் 16 டிஜிட் மேலே இருந்தால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாது. ஓகே.
ஃபோட்டோ இருந்தால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாது, ஓகே எம்பளம் இருந்தால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாது. ஓகே இதெல்லாம் தம்புருள், இதெல்லாம் தெரியாம இவ்வளவு நாள் அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு நான் அன்னைக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு நான் அப்ளை பண்ணுவேன். ரிக்ரெட் மெயில் வருது. எனக்கு வருத்தமா இருக்கும். ஐயோ ஷார்ட் லிஸ்ட் மட்டும் போனா போதுமே, நான் தான் இன்டர்வியூல கலக்கிடுவேனே. அது எவ்வளவு பெரிய ஜெர்மன்ல இருந்து வரட்டும், அமெரிக்கன் வந்தாலும் சரி, அவன் லாங்குவேஜ்ல பேசி கலக்கிடுவேனே. எனக்கு அந்த மொழி பேச தெரியுமே. ஷார்ட் லிஸ்ட் ஆகலையே. அவன் நான் என்ன பண்ணேன், என்னோட சிவியோட லாஸ்ட் பேஜ் இருக்குல்ல, ஒயிட்டா இருக்குமா, நான் என் ப்ரொஃபைல் மாதிரியே இருக்கிற லிங்க்டின்ல இருக்கிற 20 பேர்த்தோட ஜாப் ஸ்கில்ஸ் அப்படியே காப்பி பண்ணேன். இதான் ஜுகாடு. ஓகே காப்பி பண்ணி லாஸ்ட் பேஜில் போட்டுட்டு ஃபாண்ட்டை 6ஆக மாற்றிட்டேன், ஓகே ஒயிட்டாக மாற்றிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ அட்ரா ஏடிஎஸ்க்கு எதுவுமே வரல, ரிப்ளை எல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டு. ஏன் தெரியுமா, அந்த ஏடிஎஸ் என்ன நினச்சிக்கிச்சு, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நினச்சிக்கிச்சு. ஓகே ஜுகாடு தானா, ஜுகாடா ஜுகாடா ஜுகாடு. அது என்ன பண்ணிடுச்சு, அந்த ரோபோட்டை ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒருத்தி மட்டும் தான் கண்டுபிடிச்சா, ஒரு ஹெச்ஆர் ஒருத்தி கத்தார்லேருந்து ஒரு டெவனா மதுரை. ஐ வாண்ட் டு சே தட் யூ ஆர் பிரில்லியன்ட். வாட் ஹேப்பன், ஐ சீன் யுவர் லாஸ்ட் பேஜ். லாஸ்ட் பேஜ் blank. No, it's not blank. There is a content. That content, it is exactly matches with our this thing. That is what you shortlisted. But that's a nice try. நான் சொன்னேன், see, you people are HR. You are not opening the CV. You are giving to machine. Okay. Now I want to deal with the machine, right? So I want to do this kind of jugads because I want to enter the company. So you are using the machine. I am also convinced the machine through this way. அப்படின்னு சொன்னா she was very happy. சார் இதெல்லாம் தப்பு இல்லை சார், that's okay. இப்போ நான் சொன்னேன் பாரு, இதெல்லாம் பண்ணேன். இன்னி வரை எனக்கு இப்போ நான் போயிட்டு வந்தேனே ஃப்ரீலான்சர், இது இந்த CV தான். பெரிய பெரிய ஜுகாட்ஸ் அதெல்லாம், பெரிய பெரிய ஜுகாட். தம்பி நீ நீ இவ்வளோ தூரம் திங்க் பண்ணனா தமிழை எவ்வளோ தூரம் திங்க் பண்ணுவான். கரெக்ட். தம்பி நீ என்ன தம்பி, நீ எங்கேயோ உட்காந்து நீ மிஷினை வச்சு நீ வேலை வைப்ப, நாங்களாம் முட்டாளா? இரு, நீ ஹெச்ஆர் தானே, நீ ஹெச்ஆர் தான், உனக்கு என்ன வேலை? ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதானே சிவியை, ஒன்றுனா படிக்க வேண்டியதானே. உனக்கு ஏன் படிக்கிறது வக்கில் இல்லை, நீ என்ன பண்ணுற, மிஷினை வச்சு வேலை பார்க்கல, ஓ மிஷினே உடைக்கிறேன். தம்பி வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு வந்து படித்தவனுக்கு யாருக்கு இல்லை. இந்த ஏடிஎஸ் கிராக் பண்ண தெரியாதவன்னா இன்னைக்கு வந்து டென்ஸாவில் வேலை பார்க்குறாரு, ஸ்விக்கியில் போய் டெலிவரி பார்ட்னராக இருக்கான். கரெக்டாக இல்லையா? அவனுக்கு ஏன் அப்ளை பண்ண தெரியாது, ஜாப் அப்ளை பண்ண தெரியாது. நோக்கரியில் போய்ட்டு 100 நோக்கரியில் அப்ளிகேஷன் 100 இருந்தால் மட்டும்தான், கம்ப்ளீஷன் 100 இருந்தால் மட்டும்தான் ஜாப் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? 100 இருக்கணும். அடுத்து உன் ஹெட்லைன் இருக்கு பாரு, ஹெட்லைனு அதில் உன் பேர்லாம் இருக்கக்கூடாது. 100 டைப் இருக்குன்னா உன்னோட அவன் சர்ச் கொடுத்தா அது என்ன அல்கரிதம்ல சிக்குமோ அந்த ஹெட்லைன் தான் நீ வைக்கணும். சிவியில் வந்து செந்தில் குமார் வச்சுன்னா வராது. உன் பொசிஷனை வச்சு திஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சாதான் அங்கே போகும், காட்டும். உன் சேலரியை 0ன்னு வச்சுக்கணும். ஏன் நீ பெருசாக வச்சுட்டீங்கன்னா உன் ஃபில்டரில் அங்கே மாட்டாது. கரெக்ட். நிறைய ஹேக்கை பிடிச்சிருக்கீங்க, நிறைய ஜுகாட்ஸ். இது நான் சொன்னேன் 2012. ஓகே, 2012 இப்படி பண்ணியிருக்கேன்னா 2025 என்ன ஒன்று பண்ணுவேன். அதான் 2025 தானே அந்த சிவி எக்ஸ் தானே போயிட்டு வந்திருக்கேனே. ஸோ இப்போ அதுக்கே வந்து ஒரே மெயில் ஷார்ட் லிஸ்டடு. இப்போ போகிறேன் ஐஐடிக்காரன் வந்து ஐஐடிக்காரனை தட்டி அனுப்பிட்டேன். ரொம்ப நன்றி. நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் எஜுகேட் பண்றீங்க. உங்க சேனல் சக்சஸ்ஃபுல்லாக என்னோட வாழ்த்துக்கள். கேசவா, ரொம்ப நன்றி கேசவா. நன்றி.